பேர்லை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு சத்யராஜ் அவர்கள் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். இவிஎம் மிஷின் தொடர்பான குளறுபடிகள் வெளியே வந்துட்டே இருக்கு. இப்போ கரண்ட்ல இருக்கிற நியூஸ் வந்து 140 தொகுதிகளில் இவிஎம் மிஷின் எண்ணப்பட்ட வாக்குகள் அல்லது குறைஞ்சிருக்கு அதிகமாக இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளியே வந்திருக்குது. இந்த டிஸ்கிரிபன்சியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த டிஸ்கிரிபன்சி வந்து இப்போ மட்டும் வரல, 2019 வந்திருக்கு. அப்போவே வந்து பூனா அகர்வால் வந்து ஒரு கட்டுரை டீட்டெயிலாக குவிண்ட்ல எழுதியிருந்தாங்க. அவங்க வந்து ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட், உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அவங்க தான் வந்து தேர்தல் பாண்டை வந்து அம்பலப்படுத்தினது அவங்க தான். அவங்களே போய் ஒரு பாண்டை வாங்கி அதில் சில நியூமெரிக்கல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத உச்சநீதிமன்றத்தில் வெளியே சொல்லி அதுக்கு பிறகு அதை கம்பேர் பண்ணி பார்த்து இந்தியா முழுக்க பரபரப்பாச்சு. இது ஏன்னா சொல்லணும்னா அவ்வளோ சின்சியரான ஒரு ஜேர்னலிஸ்ட். அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, 2019 எவ்வளவு ஓட்டு கவுண்ட் பண்ணப்பட்டிருக்கு, எவ்வளோ ஓட்டு போடப்பட்டிருக்கு, இந்த போட்ட அன்னைக்கு அவங்க கொடுக்கக்கூடிய லிஸ்ட் இருக்கும் இல்லையா, அந்த லிஸ்ட்டையும் கவுண்ட் பண்ணி வரி வரக்கூடிய லிஸ்ட்டையும் கம்பேர் பண்ணி இதில் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அப்பவே வந்து ஏடிஆர் அமைப்போட சேர்ந்து உச்சநீதிமன்றத்தை நாடுறாங்க. இது ஏதோ ஒரு கான்ஸ்டியூன்சி 2 கான்ஸ்டியூன்சி இல்லை, 373 கான்ஸ்டியூன்சி. 373 வந்து அதான் 373 தான். அந்த கேஸ் இப்போ நடந்துட்டு இருக்கு. ஆமா, அந்த கேஸ் இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. அந்த கேஸ் இப்போ வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அப்போ அவங்க தொடர்ச்சியா ஒரு ஃபைட்டை பண்ணிட்டே இருக்காங்க. இப்படி வித்தியாசங்கள் இருக்கு. அவங்க என்ன பொறுத்த வரைக்கும் அந்த ஆதாரங்கள் தான் இவிஎம் குறித்தான கேள்வியை ரொம்ப மூர்க்கப்படுத்துச்சு. இப்போ தமிழ்நாட்டில் காஞ்சிபுரம் முதல் கொண்டு பல இடங்கள்ல ஓட்டுல ஒரு பெரிய வேரியேஷன் இருந்தது அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணாங்க. அதனுடைய அப்படியே ஒரு தொடர்ச்சி தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய 2024. இந்த 2024 இந்த சிக்கலை அவங்க அப்பவே துவங்கி வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் 2 டேர்ம் ஃபேஸ் முடிஞ்ச உடனே, ஓட்டு முடிஞ்ச உடனே அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இவங்க பாருங்க ஓட்டு முடிஞ்ச அன்னைக்கு 60% சொன்னாங்க, ஓட்டு முடிஞ்சு 11 நாள் கழிச்சு இவங்க எல்லாத்தையும் வெளியிட்டிருக்காங்க. வெளியிடும் போது 66% சொல்றாங்க. இது ரொம்ப வேரியேஷனா இருக்கு, இது எப்படி வந்து பார்க்கணும், நம்ம இதை எப்படி எடுத்துக்க முடியும் இயல்பா அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பெரிய கேள்வி முன் வச்சாங்க. இது எதிர்க்கட்சிகள், இந்தியா அலையன்ஸ் எல்லாருமே பேசினாங்க. சீதாராம் யெச்சூரியா இருக்கட்டும், இல்லை ஜெயராம் ரமேஷா இருக்கட்டும், எல்லாருமே வந்து 6% கூடியிருக்கு, 1,07,00,000 வாக்கு கூடியிருக்கு, இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆணித்தனமா பேசினாங்க. அதுக்கு இவங்க வந்து திருப்பி அவங்க என்ன கேட்டாங்க அப்படின்னா, நீங்க வந்து பர்சன்டேஜை வெளியிடுறீங்க, நம்பர்ஸை கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. எவ்வளவு மேல், ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர், எவ்வளோ ஓட்டு போட்டிருக்காங்க மொத்தமா, அதில் நீங்கள் பர்சன்டேஜ் எவ்வளோ தெளிவாக கொடுங்கனாங்க. அதை நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க வெளிப்படையாவே. இல்லை அது இதுன்னு சொல்லிட்டாங்க. 5 ஃபேஸ் முடிகிறப்ப சில டேட்டாஸ் அவங்க வெளியிட்டாங்க. அது வரைக்கும் ஒரு பெரிய போராட்டமாக இருந்துச்சு. அதனுடைய தொடர்ச்சி தான் இப்போ இந்த நடந்துட்டு கூடிய விஷயம். இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ரிசல்ட் வந்த உடனே மே 25 நினைக்கிறேன், இவங்க ஏற்கனவே அந்த ஃபர்ஸ்ட் 5 ஃபேஸஸ் விட்டது, அப்பப்போ தேர்தல் முடிஞ்சோடனே 7 ஃபேஸ் வரைக்கும் ஒன்றுனா விட்ட மொத்த டேட்டாஸையும் எடுத்து வச்சு கவுண்ட் பண்ண டேட்டாஸையும் கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பல தொகுதிகளில் ஓட்டு எண்ணிக்கை அதிகமா இருக்கு, போட்ட ஓட்டை விட கவுண்ட் பண்ண ஓட்டு அதிகமா இருக்கு. இன்னும் சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா போட்ட ஓட்டை விட கவுண்ட் பண்ண ஓட்டு கம்மியா இருக்கு. இப்போ இது ஏன் நடக்குது அப்படின்னு அவங்க சில எக்ஸாம்பிள்ஸே அவங்க சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, குறிப்பா அஸ்ஸாம்ல ஒரு பகுதியில், அது பேரு கரிமஞ்சு நினைக்கிறேன், அந்த பகுதியில் சொல்றாங்க 11,36,538 ஓட்டு வந்து போட்டிருக்காங்க. ஆனா கவுண்ட் பண்ணும்போது 11,40,349 ஓட்டா அதிகமா இருக்கு. இது எப்படி ஆச்சு? 3,811 ஓட்டு இது எப்படி இந்த போட்டதுக்கும் கவுண்ட் பண்றதுக்கு இடையில அதிகமாச்சு அப்படின்னு கேட்கறாங்க. உத்தரப்பிரதேசல ஒரு எலெக்ஷன் கமிஷனர் சொல்றாரு, டெஸ்டிங் பண்ணும்போது சில ஏஜென்ட்ஸ் எல்லாம் வந்து ஓட்டு போடுவாங்க, அந்த ஓட்டு கூட சேர்த்து கவுண்ட் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இது கேட்கும்போது நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு பாத்தீங்களா? விஷயம் என்ன அப்படின்னா, அதெல்லாம் இதுல இன்க்ளூட் ஆகுது அப்படின்னா அப்ப இவிஎம் எப்படி நம்புறது? இப்ப அவர் சொல்ற ஸ்டேட்மெண்ட், அவர் சொல்றாரு, சீஃப் எலெக்ஷன் ஆபீசர் அங்க இருக்கிற சொல்றாரு, பிரசிடென்சி ஆபீசரா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, இது நாங்க அப்பப்போ டெஸ்ட் பண்ணும்போது வந்த ஓட்டு அப்படின்னு சொல்றது எந்த வகையில நியாயம்? நான் என்ன கேட்கிறேன், ஒரு 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 வாத்தியார் இருக்காரு, அவர் சும்மா பரீட்சை பேப்பரை திருத்தறதுக்கு முன்னாடி நான் ரெட்டிங்க்கு நான் ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறதுக்காக சும்மா 2, 3ன்னு போட்டேன், கவுண்ட் பண்ணும்போது அதையும் சேர்த்து நான் கவுண்ட் பண்ணிட்டேன், அதனால 102 மார்க் வந்துருச்சுன்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஸோ நீங்க வந்து நான் ட்ரையல் பார்த்தேன், ட்ரையல் பார்த்த ஓட்டெல்லாம் கவுண்ட் பண்றதுக்கு அப்புறம் நீ இவிஎம் வச்சிருக்கேன், அதுக்கு நீங்க பேலட் பேப்பர் வச்சுட்டு போக வேண்டியதானே? ஸோ இவங்க நாங்க டிஜிட்டலைஸ் ஆயிட்டோம், ரொம்ப அட்வான்ஸ்டு டெக்னாலஜி இருக்கும், இவிஎம் ரொம்ப நம்பகத்தன்மையானது, விவிபேட் மொத்தமாலாம் கவுண்ட் பண்ண வேண்டிய தேவையெல்லாம் இல்லை, இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா பேசினவங்களுடைய டேட்டாஸ், அவங்க டேட்டாஸை எடுத்து வச்சு தான் இன்னைக்கு பூனா அகர்வால் கம்பேர் பண்ணியிருக்காங்க. 2019 இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, இவங்க ஆர்டிஐ போட்டு, ஆர்டிஐ கூட போடல, நேரடியாகவே வெப்சைட்ல இருந்து ரெஃபர் பண்ணி எடுத்து ஈஸியை கேள்வி கேட்கறாங்க. எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு மெயில் அனுப்பிச்சு எங்க இவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னு கேட்கறாங்க. எலெக்ஷன் கமிஷன் நைட்டோட நைட்டா என்ன பண்ணிட்டான், வெப்சைட்ல இந்த டேட்டா எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டான். அதை அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. எங்க நான் ஒரு கேள்வி கேட்கறாங்க, ஒரு பத்திரிகையாளர், இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட், இவ்வளவு டிஃபரன்சஸ் இருக்கு, போட்ட ஓட்டை விட அதிகமா வந்திருக்கு, கேட்ட உடனே நீ ஓட்டு இருந்தா தானே நீங்க பார்த்து கவுண்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லி டேட்டாஸை மொத்தமா டெல் பண்ணி விட்டாங்க, எல்லாத்தையும் இல்லாம பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? தேர்தல் ஆணையத்தின் மீது நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துது. நீங்க எதுக்காக டேட்டாஸை டெல் பண்ணீங்க?
என்ன கேட்டால் அது தனியாக ஒரு வழக்கே போடணும். எங்களுக்கு வந்து பெரிய சந்தேகமாக இருக்குது. கேட்டால் நாங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நாம்ஸ் அது இதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே அது ஒரு முக்கியமான கன்சிடர் பண்ண வேண்டிய பாயிண்ட். அதே பாயிண்ட் இப்போ நம்ம கம்பேர் பண்ணலாம். நீங்கள் நாங்கள் கேட்டப்பெல்லாம் டேட்டாஸ் தரல, இப்போ நீங்கள் டேட்டாஸ் தந்திருக்கீங்க. இந்த டேட்டாஸே ஒரு டிஃபரன்ஸ் இருக்குது. இதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போறீங்க? இதுதான் பூனம் அகர்வாலும் கேட்குறாங்க. ஆனால் அவங்க வாயே திறக்கல இது வரைக்கும். எப்பெல்லாம் உச்சநீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு போகுதோ உச்சநீதிமன்றமும் இந்த இவிஎம் மிஷின் விஷயத்தை ரொம்ப சாஃப்டாகவே ஹேண்டில் பண்ணுறாங்க. இப்போ ஏற்கனவே விவிபேட் எல்லா ஸ்டேஷன்லையும் நீங்கள் கவுண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து முடியாது, பேப்பர் ஒட்டிக்கும் அப்படின்லாம் சொல்லி ஒரு குழந்தை பேசுகிற மாதிரி பேசி அந்த ஆட்டத்தை கலைச்சி விட்டாங்க. இப்போ இந்த சந்தேகம் எல்லா இடத்துலையுமே இருக்குது. இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து அதிகமானதை சொன்னோம், குறைஞ்சு போன ஓட்டு. இப்போ நம்ம திருவள்ளூரில் பார்த்தீங்க அப்படின்னா போட்ட ஓட்டு 14,30,738. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா கவுண்ட் பண்ணும்போது 14,13,947 ஓட்டு தான். அதாவது 16,799 ஓட்டு காணும். இப்போ இது எப்படி லெஸ் ஆகுது? இது ஒரு மிகப்பெரிய கேள்வி. எப்படி நீங்க திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இப்ப சசிகாந்த் செந்தில் ஜெயிச்சிட்டாரு, அவர் லீடிங்ல ஜெயிச்சிட்டாருப்பா, அப்புறம் அதை கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் பேசுறாங்க. அதாவது தேர்தல் ஆணையமே வேற லாங்குவேஜ்ல பேசுது. அதான் மார்ஜினை தாண்டி வந்துட்டாங்க, நீங்க அதெல்லாம் போய் கேட்கலாமா? இப்ப நான் என்ன கேட்கறேன், இது என்ன சாதாரண விளையாட்டான கேட்கறது? காய்கறியா வியாபாரம் பண்ற விஷயமான எங்க 5 ரூபா கொடுத்தா போதுங்க, 10 ரூபா கொடுத்தா போதும் நம்ம பேரம் பேசுறோம் பாத்தீங்களா? இது பேரம் பேசுற விஷயம் கிடையாது. ஒரு ஓட்டு கூட ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்க வந்து தேர்தலில் ரிசல்ட் வந்த அன்னைக்கு நீங்க ஒரு மத்தியானம் 1 மணி 2 மணி அப்பவே பாத்தீங்கன்னா இன்னும் 8 சுற்று வாக்கு என்ன வேண்டி இருக்குன்னு சொல்றப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வேரியேஷன்ஸ் இருக்கு இல்லையா, வின்னிங் வேரியேஷன்ஸ் மார்ஜின், இது 5,000 8,000 இதுக்குள்ளேயே சுருங்கி இருந்துச்சு. இன்னொரு 3,000 ஓட்டு வந்து அவர் ஜெயிச்சிருவாரு, 2,000 ஓட்டு வந்து அவர் ஜெயிச்சிருவாரு, 1000 ஓட்டு வந்து அவங்க ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு போட்டி இருந்துட்டே இருந்துச்சு. அதனுடைய வெளிப்பாடு தான் பாத்தீங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசல ஃபரிதாபாத்ல முகேஷ் ராஜ்புட் அப்படிங்கிற பிஜேபி காரர் 2,678 ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருக்காரு. இப்ப அவருடைய கான்ஸ்டியூன்சில ஓட்டு எண்ணப்பட்டதுல வேரியேஷன்ஸ் இருக்கு. அப்ப இது வந்து டைரக்டா வெற்றியை பாதிக்குதா இல்லையா? இது மாதிரி அவங்க ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அது சண்டிகர்ல கொடுத்துருக்காங்க, ஜெய்ப்பூர்ல கொடுத்துருக்காங்க, மகாராஷ்டிரால கொடுத்துருக்காங்க, ஒரு பெரிய லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா மைனர் மார்ஜின்ல பிஜேபி காரன் ஜெயிச்சிருக்கான். ஆனா அங்க ஓட்டு போட்டதுக்கும் எடுக்கப்பட்டதுக்கும் அதாவது எண்ணப்பட்டதுக்கு இடையில ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு பெரிய ஒரு இது கான்ஸ்பிரசினோட சொல்ல முடியாது, ஆதாரப்பூர்வமா பார்க்கும்போதே இவ்வளவு டிஃபரன்சஸ் தெரியுது. ஆனா இதுல என்னன்னா இந்த டிஃபரன்ஸையும் தாண்டி தான் இன்னைக்கு இந்தியா அலையன்ஸ் வந்து 230 தாண்டி வந்து ஜெயிச்சு நிற்கிட்டு. ஸோ அப்போ உண்மையிலேயே ரியாலிட்டியா ரொம்ப சரியா இவிஎம் எண்ணப்பட்டிருந்துச்சு, இல்ல இவிஎம்ல விஷயங்கள் வந்து ஃப்ராட் இல்லாம நடந்திருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்தியா கூட்டணி 300க்கு மேல போயிருந்திருப்பாங்க, 300 350 கூட ஜெயிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ இவ்வளவு ஒரு கான்ஸ்பிரசியாவும் டிஃபரன்சஸ் இருந்ததுக்கு பிறகும் இந்த அளவுக்கு அவங்க ஜெயிச்சது பெரிய விஷயம் தான். இப்போ விஜயபிரபாரன் அவர்கள் மறுவாக்கு எண்ணிக்கை சொல்லி புகாரோ இல்லை மனுவோ கொடுக்கும்போது நாங்கள் வந்து குடியரசுத் தலைவர்கிட்டயே நாங்கள் ரிசல்ட்டை சப்மிட் பண்ணிட்டோம், இனிமேட்டு எங்கள் எது பொறுப்பு கிடையாது, நாங்கள் மறு எண்ணிக்கை வந்து நடத்த முடியாது, நீங்கள் கோர்ட்டில் பார்த்துக்காங்க அப்படின்னு சொல்லி கைவிரிக்கிறாங்க. இப்போ இந்த 140 தொகுதியில் வெற்றியை தீர்மானிக்கக்கூடியது, ஆட்சியவே மாற்றக்கூடியது, அதில் ஒரு 30 தொகுதி வந்தால் கூட. அப்படின்னும் போது நம்ம எலெக்ஷன் கமிஷன் போய் முறையிடுறதா, இல்லை சுப்ரீம் கோர்ட் அவங்க மறுத்துட்டா சுப்ரீம் கோர்ட்டில் போய் முறையிடுறதா, இல்லை சுப்ரீம் கோர்ட் நின்னா ஏற்கனவே கொடுத்ததுக்கு 5 வருஷம் இப்பவும் கேஸ் நின்றுருக்கு, இல்லை அதே நம்ம தான் நீடிக்கணும் பார்க்குறதா? இல்லை இதுதான் ரொம்ப கிரிட்டிக்கல் பொசிஷனே. இப்போ தேர்தல் ஆணையம் நம்ம கேட்கறதுக்கு எதுக்கும் அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க. அவங்க அப்லோட் பண்ற டேட்டாவை டெலிட் பண்ற குரூப். அவங்க 5 ஃபேஸுக்கு டேட்டா வெளியிடாத குரூப். நீங்க வந்து நமக்கே தெரியாம, அதாவது ஒரு பப்ளிக் டிக்ளரேஷனே இல்லாம போஸ்டல் ஓட்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனா மாத்திருக்காங்க. அவங்கள்ட்ட போய் நம்ம எப்படி கேட்க முடியும்? இவ்வளவு விஷயத்தை செய்யக்கூடியவங்கள்ட்ட கேட்டா அவங்க செய்ய மாட்டாங்க. இதோ நமக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கலாம், நம்ம டைரக்டா போய் அவங்கள்ட்ட அப்ரோச் பண்ணலாம், ஆனா அவங்க அந்த ஒர்க்கை அவங்க செய்ய மாட்டாங்க. இப்ப இதே தேர்தல் ஆணையம் அப்படியே பிடிச்சு கொண்டு உச்சநீதிமன்றத்தில் நிக்க வச்சா, உச்சநீதிமன்றத்தில் வந்து இவங்க என்ன பேசுறாங்க, யாரு என்ன குற்றச்சாட்டை சொல்றாங்களோ அந்த குற்றச்சாட்டை சொல்லவங்க மேலேயே ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை சொல்றாரு. இங்க பாருங்க, இவங்க வந்து நம்பிக்கையில்லா தன்மை உருவாக்குறாங்க, தேர்தலையே காலி பண்றாங்க, இவிஎம் மிஷினை முடிக்கிறாங்க, இது மாதிரி ஒரு பெரிய அச்சத்தை ஏற்படுத்தக்கூடியவங்க. குறிப்பா நீங்க எலக்ட்ரல் பாண்டில் சந்திரசூட் பயங்கரமா தீர்ப்பு கொடுத்தாரு, ஒரு பெரிய பரபரப்பு கிளப்புறாங்க. கெஜ்ரிவால் வழக்குல கூட ஒரு ஜாமீன் கொடுக்கும்போது ரொம்ப ஆக்டிவா செயல்பட்டாங்க உச்சநீதிமன்றத்தில், இந்த கதையெல்லாம் சொல்லப்படுது. பட் ஆனால் இவிஎம்னு வரும்போது எப்போ வந்தாலும் நமக்கு ஒரு பெரிய பின்னடைவாக தான் இருக்கு. உச்சநீதிமன்றத்தில் அவங்க வந்து இசிஐய கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி அப்படின்னு சொல்றாரு. உச்சநீதிமன்றத்திலே அவங்க ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி, கான்ஸ்டியூஷனல் பாடி அப்படியெல்லாம் கிடையாது. ஒரு உச்சநீதிமன்றத்திற்கு எல்லா அதிகாரமே இருக்கு, ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடியை கொஸ்டின் பண்ணலாம் அப்படின்னு. ஒரு கவர்மெண்ட் கான்ஸ்டியூஷனல் பாடியை இன்டர்ஃபியர் பண்ணி அவங்கள வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி செயல்பட வைக்குது அப்படிங்கும்போது அப்போ ஒரு ஜுடிஷியரி, ஒரு இண்டிபெண்டன்ட் பவர் இருக்கு, கண்டிப்பா அவங்க வந்து கொஸ்டின் பண்ணலாம். இது என்ன சொல்றாங்கன்னா, எலெக்ஷன் கமிஷன் வந்து ஓரளவுக்கு தான் உச்சநீதிமன்றத்தால சீர்படுத்த முடியும், ஒரே முட்டுக்கா பண்ணிட முடியாது. விவிபேட்
யாருக்கு ஓட்டு போட்டாலும் டவுட் வரும்போது விவிபேட்டை கொண்டு வரலான்னு சொல்லி ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வராங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன சீர்திருத்தம் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அது எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, உச்சநீதிமன்ற ஜோசப் அமர்வு என்ன சொன்னாங்க அப்படின்னா, தேர்தல் ஆணையரை தேர்வு செய்யக்கூடிய இடத்துல அந்த குழுவுல உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி இருக்கலாம்னு இவங்க தான் சட்டம் கொண்டு வந்தாங்க. அதாவது ரெக்கமெண்டேஷன் கொண்டு வந்தாங்க. இன்டீரியமா அந்த வேலையும் பார்த்தாங்க. திருப்பி இவங்க சட்டம் கொண்டு வந்து, மோடி அரசாங்கம் சட்டம் கொண்டு வந்து அதை பிரேக் பண்ணிடுச்சு. அவங்க வந்து பிரைம் மினிஸ்டரும் கேபினெட் அமைச்சரும் இருந்தா போதும், ஒப்புக்கு எதிர்கட்சி தலைவர் அப்படின்னு பேரை வச்சுக்கிட்டாங்க. நான் என்ன கேட்கிறேன், எதன் அடிப்படையில உச்சநீதிமன்றம் அப்படி ஒரு தீர்ப்பு கொடுத்துச்சு? நான் என்ன கேட்கிறேன், நீங்க அது எக்ஸிகியூட்டிவ் பாடி, கான்ஸ்டிடியூஷனல் பாடி, ஆனா தேர்தல் ஆணையரை தேர்வு செய்யக்கூடிய குழுவில் ஒரு உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி இருக்கலாங்கிற முடிவை எடுக்க முடியுது. யாருனால? உச்சநீதிமன்றத்தினால எடுக்க முடியுது. ஆனா இப்ப கேட்டா இல்ல நாம வந்து கான்ஸ்டிடியூஷனல், அவங்க தனி பாடி, நாம ஒரு லிமிட் தான் சொல்ல முடியும். அது வந்து உண்மையிலேயே ரொம்ப அபத்தமா இருக்கு. ஏன்னா தேர்தல் அப்படிங்கிறது எவ்வளவு சீரியஸான விஷயம் அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியும், நீதிமன்றத்துக்கும் தெரியும். ரெண்டாவது, இந்த தேர்தல் எவ்வளவு சீரியஸானதுன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு பெரிய டஃப் ஐடியாலஜிக்கல் வார் வந்து தொடர்ச்சியா போயிட்டு இருந்துச்சு. ஒரு பக்கம் ராகுல், இன்னொரு பக்கம் RSS மோடி இவ்வளவு ஸ்ட்ராங்கா நின்று இருந்தப்ப ஒரு பெரிய ஃபைட் நடந்து, ஒரு பெரிய ஃபைட்ல ஒரு மார்ஜின்ல ஜெயிச்சு ஓரளவுக்கு வந்து இவங்க எல்லாத்தையும் டஃப் கொடுக்குற இடத்துல வந்து இந்தியா அலையன்ஸ் வந்து நிக்குது. இப்போ நீங்க சொன்னீங்களா கஷ்டப்பட்டு ஜெயிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி. பிஜேபி 360 வந்து ஜெயிக்க போகுதுன்னு எக்ஸிட் போல சொல்லிட்டாங்க. அவங்க 400 சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில நம்ம 240 ஜெயிச்சதே பெரிய விஷயம்ப்பா, EVMல மேனிபுலேஷனா நடக்கல அப்படின்ற ஒரு இதை கொடுக்கறதுக்கு இந்த 240 சீட் மட்டும் போதுமானதா இருந்திருக்கா? அந்த அந்த ஒரு இந்த விஷயம் வந்து எதிர்கட்சியில பேசலாம் தடுத்துருச்சுன்னு நினைக்கிறீங்களா? அதாவது எதிர்கட்சிகள் வந்து இந்த 230க்கு பிறகு ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு போயிட்டாங்க அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ நீங்கள் நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய எல்லா விஷயம், இந்த EVM விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை EVMல ஏற்கனவே இருந்த சிக்கல்களாக இருக்கட்டும், இதெல்லாம் தொடர்ச்சியாக வந்து நீங்கள் வந்து இந்தியா அலையன்ஸ் சார்பாக இருக்கட்டும், இல்லை எதிர்கட்சி சார்பாக அவங்க உச்சநீதிமன்றத்தை நாடி தான் அவங்க வந்து ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. நேரடியாக இது குறித்து போராட்ட காலத்துக்குள்ள அவங்க வராது ஒரு பெரிய பலவீனம் தான். அவங்க நேரடியாக ஒரு போராட்ட காலத்துக்குள்ள மக்களை ஒன்று திரட்டி நிறைய அமைப்புகள் இது குறித்து அவேர்னஸ் பண்ணிட்டே இருக்காங்க EVM குறித்து. ஆனால் எதிர்கட்சியா இந்தியா அலையன்ஸா இதை வந்து ஒரு பெரிய தலைவராக ராகுல் தேர்தலுக்கு முன்னாடி பேசினார். தேர்தலுக்கு முன்னாடி அவர் வெளிப்படையா ஒரு மேடையிலேயே சொன்னாரு, ராஜாவினுடைய உயிர் EVM தான் இருக்கு அப்படின்னு சொன்னார். அது நம்ம செய்தியில பார்த்துருப்போம். அதாவது மகாராஜாவோட உயிர் EVM தான் இருக்கு அப்படின்னு அவர் ரொம்ப கலாயில ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. இப்போ அவரே EVMல ஏதோ நடக்குது அப்படிங்கறத வந்து உறுதியா நம்புறாரு. EVMல ஏதாவது நடந்தாலும் அதையும் தாண்டி ஜெயிக்கிற அளவுக்கான செல்வாக்கு இருக்கிற மாதிரி தான் சூழல் இருந்துச்சு. அதையும் தாண்டி தான் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. இப்ப நிறைய பேர் கேட்பாங்க, சார் நீங்க வந்து EVM எப்ப பாரு இதுல ஊழல் நடந்திருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா அதையும் தாண்டி கர்நாடகா எலெக்ஷன்ல வந்து காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு. அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா தெலுங்கானால வந்து மிகப்பெரிய வெற்றியெல்லாம் காங்கிரஸ் ஏற்படுத்தியிருக்காங்க. இப்ப தமிழ்நாட்டுல 40 DMK ஸ்வைப் பண்ணிருக்கு. ஏன் வந்து பிஜேபி ஒரு 5 இடத்துலயாவது அவங்களுக்கான ஒரு ஓட்டு மிஷின்ல மாற்ற முடியலையா அவங்களுக்கு அப்படின்னு வந்து ஒரு ரொம்ப டைரக்டா கேட்பாங்க. இதுல இருக்கக்கூடிய பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க, இங்கெல்லாம் ஜெயிக்கணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா, இத்தனை சீட் அவங்களுக்கு தேவை அப்படின்னா எல்லா இடத்துலையும் மேனிபுலேட் பண்ண மாட்டாங்க. எல்லா இடத்துலையும் மேனிபுலேட் பண்ணவும் முடியாது. ஒரு 4 இடத்துல பிரச்சனை ஆச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும். அவங்க உறுதியா ஜெயிக்கிற இடத்த ஒருபோதும் தொட மாட்டாங்க, உறுதியா தோக்கிற இடத்தையும் ஒருபோதும் தொட மாட்டாங்க. மேனிபுலேஷன் இருக்கக்கூடிய இடம் குறிப்பா பீகார் மாதிரியான மாநிலங்கள்ல, வெஸ்ட் பெங்கால்ல சில இடத்துல, உத்தரப்பிரதேசல அவங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு நம்ம ரீச் ஆயிரும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்குள்ள இருந்திருக்கலாம். இல்ல அவங்க வந்து தேர்தலை துவங்குறதுக்கு முன்னாடி வேற மூட்ல இருந்தாங்க. தேர்தலை துவங்குறதுக்கு முன்னாடி பிஜேபி வேற ஒரு மூட்ல இருந்துச்சு. தேர்தல் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் முடிஞ்சோடனே அவங்களோட மூடு மொத்தமா மாறிடுச்சு. ஸோ அதனால அவங்க போட்டு வச்சிருந்த அந்த EVM கால்குலேஷன்ஸ்ல ஒரு மிகப்பெரிய அடி வாங்கியிருக்கு. யாரும் பிஜேபி போட்டு வச்சிருந்தது. அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்தியா கூட்டணியோ இவங்க எல்லாமே இந்த 230 வந்ததே வந்து ஒரு பெரிய கம்ஃபர்ட்டா பாக்குற மனநிலைக்கு வந்திருக்காங்க. ஆமா, இப்ப 230 இவ்வளவும் தாண்டி ஓட்டு சதவீதம் தான் வெளியிடுறாங்க. எவ்வளவு ஓட்டு வந்திருக்குன்னு எக்ஸாக்ட் டேட்டா வெளியிட மாட்டேங்கிறாங்க. EVMல பிரச்சனை, அதையும் இவங்க அட்ரஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. விவிபேட் என்ன சொன்னோம் அதையும் அட்ரஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி போஸ்டல் ஓட்டை முதல்ல கவுண்ட் பண்ணி எழுதிருங்க அப்படின்னு சொன்னாங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன, போஸ்டல் ஓட்டை அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணி EVM கால்குலேஷன் முடிக்கிறதுக்கு முன்னாடி அதை நோட் பண்ணி வச்சிடணும். அதுக்கு பிறகு EVM கால்குலேஷன் அது வெற்றி முடிவு பண்ணக்கூடிய இடம். அதுக்கு பிறகு விவிபேட் செக்கிங்னா போய்க்கலாம் அப்படிங்கிறதா பேட்டர்ன். ஆனா இந்த தடவை அவங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை மாத்தி நீங்க EVM முடிக்கிறதுக்கு முன்னாடியே போஸ்டல் ஓட்டை முடிக்கணும் அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சோ அப்போ இவங்க தொடர்ச்சியா இவ்வளவு ஹிண்ட்ரன்ஸை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. யாரு? பிஜேபி தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி தொந்தரவுகளை பண்ணிட்டே இருந்தாங்க. அதையும் தாண்டி தான் ஜெயிச்சிருக்காங்க. அந்த வெற்றி உண்மையிலேயே ஒரு பெரிய வெற்றி தான். ஏன்னா நீங்க வந்து கிளீனா எந்த சந்தேகமும் இல்லாம தேர்தல் ரொம்ப முறையா நடந்திருந்து மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் பாதுகாக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா மோடியை தேர்தல் நின்று முடியாது. மோடியில பல பேர் பாஜக நின்றுக்க முடியாது. ஸோ அதெல்லாமே வந்து வாஷ் அவுட் ஆயிருக்கு. EVMல நிறைய செக்அப்ஸ் எல்லாம் நடந்திருக்கு. EVM ஹேக்கிங் எல்லாமே பண்ணி காமிச்சாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி
இந்த 230 வந்ததுனால அவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வந்திருக்குதான். பட் ஆனா இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த நீங்க சொல்ற மாதிரி ஓட்டு எண்ணப்பட்டதுக்கும் போட்டப்பட்டதுக்குள்ள வித்தியாசம் எல்லாத்தையுமே நிறைய வழக்குகள் போட்டுட்டு தான் இருக்காங்க, தொடர்ச்சியா வழக்கு போட்டு கேட்டுட்டு தான் இருக்காங்க. இது ஒரு மக்கள் இயக்கமா இந்தியா முழுக்க எதிர்க்கட்சிகள் எடுத்துட்டு போய் இவிஎம் வேண்டாம் அப்படின்னு ஒரு பெரிய ப்ரொபகேண்டாவை அவங்க பண்ணல. அது ஒரு பெரிய பின்னடை தான். ஒரு பெரிய ப்ரொபகேண்டாவை நேரடியாவே வந்து ராகுலுக்கே சந்தேகம் இருக்கு, இவிஎம்ல ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு நேரடியாவே மோடி அவர் வந்து கை காமிக்கிறாரு. அப்ப இந்த சூழ்நிலையில இந்தியா கூட்டணி இது ஒரு பெரிய அலையன்ஸா எடுத்துட்டு போய் அடுத்த எலெக்ஷன் அப்ப இவிஎம் இருக்கக்கூடாது, நம்ம வந்து டைரக்டா பேலட் பேப்பரை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற இடத்துக்கு நகர்றது ரொம்ப நல்லதான். ஏன்னா இவ்வளவு நெருக்கடிகளை தாண்டி தான் அந்த 230 வந்திருக்கு. அது அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கம்ஃபர்ட்டை ஏற்படுத்தி இருக்கு. பட் அதே சமயத்துல சின்ன சின்ன ஃபைட்டிங் போட்டு தான் இருக்காங்க உச்சநீதிமன்றத்தில். இப்போ வழக்கு போட்டு உச்சநீதிமன்றத்தில் போய் நிக்கிறாங்க. பட் உச்சநீதிமன்ற தரப்புல இருந்து ஒரு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸும் இல்லை. அது ஒரு பெரிய வேதனையான விஷயமா இருக்கு. ஓகே, இந்த தேர்தல் ரிசல்ட்ல வந்து காங்கிரஸோட நம்பரை பொறுத்த வரைக்கும் 99 இருக்கு ஸ்ட்ரைக் ரேட். ஆமா, 320 பக்கமா தொகுதியில் போட்டி போட்டாங்க, அதில் 99 தொகுதி ஜெயிச்சிருக்காங்க. மீதி எல்லாம் இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. காங்கிரஸ் வந்துட்டு காங்கிரஸ் முன்னாடி இருந்தா 7 மித்துகளை உடைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி யோகேந்திர யாதவ் உட்பட 3 பேர் வந்து கட்டுரை எழுதிருக்காங்க. அது நீங்க பாத்திருப்பீங்க. காங்கிரஸுடைய வளர்ச்சிக்கு என்ன காரணீங்க? அங்க மற்ற கூட்டணி கட்சிகளை அரவணைச்சதாகட்டும், இல்ல உத்தரப்பிரதேசத்தில் விட்டு கொடுத்ததாகட்டும், பீகார்ல தமிழ்நாட்டிலே ஆகட்டும், இந்த மாதிரியான அணுகுமுறை எப்படி பாக்குறீங்க? மோடி வந்து மார்ச் மாசம் ஒரு பெரிய கூட்டம் போடுறாரு டெல்லியில. அதுல தன் கேபினெட் மினிஸ்டர்ஸ் எல்லாத்தையும் கூப்பிடுறாரு. முக்கியமான பிஜேபி தலைவர் முதற்கொண்டு வர்றாங்க, பிளானிங் கமிஷன்ல இருந்து வர்றாங்க, அதே மாதிரி ஃபினான்ஸ் கமிஷன்ல இருந்து வர்றாங்க, பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்ல இருந்து வர்றாங்க, நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் வர்றாங்க. எல்லாரும் உட்கார்ந்து பேசுறாங்க. தேர்தலை சந்திக்க போறோம், தேர்தல் பிரச்சாரத்தில் கவனமாக பேச வேண்டும், ரொம்ப நிதானமா இருக்கணும். தேர்தலுடைய நோக்கம் எதுவானா விஷன் 2047. இதுல என்னென்னலாம் சொல்லுவோம், எத்தனை டாலர் எக்கானமி இந்தியா உருவாக்க போறோம், 30 ட்ரில்லியன் அதுன்னு என்னமோ போட்டாங்க. இந்த 47க்குள்ள இந்த ட்ரில்லியன் எக்கானமி நோக்கி நகர போறோம், நாம வந்து இது மாதிரியான செட்டப்புகளை உருவாக்க போறோம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செட்டப்புகளை, இதெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்தணும் இப்படின்னு தான் அவங்க வந்து பேசுனது மார்ச் 3ஆம். பிற்பாடு ஏப்ரல் மாசத்துல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீக்னு நினைக்கிறேன், காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கை வருது. வந்த அடுத்த நாள் மோடி என்ன சொல்றாருன்னா இது முஸ்லீம் லீக் அறிக்கை அப்படிங்கிறார். இவங்கெல்லாம் மாட்டுக்கறி சாப்பிட்றாங்க, அதாவது ஒரு நவராத்திரி அன்னைக்கு கறி சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்னாரு. அதுல இருந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் போல் வருது, ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வருது. ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல ரொம்ப அரகண்டா மாறாரு. இந்த நாடு வந்து முஸ்லீம்களுக்கானதை மாற்ற போறாங்க, ரிசர்வேஷன் அவங்களுக்கு கொடுக்க போறாங்க, சொத்தெல்லாம் பிடுங்கி முஸ்லீம்களுக்கு கொடுக்க போறாங்கன்னு பேச ஆரம்பிச்சாரு. இப்போ அந்த விஷன் 47 மறந்துட்டார் மோடி. எப்போ மறக்கிறார் அப்படின்னா தேர்தல் அறிக்கை வரும்போது, காங்கிரஸினுடைய தேர்தல் அறிக்கை வரும்போதே அவர் அப்செட் ஆகிறார். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ரிசல்ட் பாக்குறாங்க, இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் கொடுக்குது, அதுல இன்னொரு அடி விழுந்துருது. அதுக்கப்புறம் கண்ணா பின்னான்னு பேசுறாரு. அவர் பேசுனதுக்கு அளவே இல்லை. அதை எடுத்து பார்த்தா நமக்கு கண்ணீர் வந்துடும். ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களை இவ்வளவு கொச்சையா நீங்க பேசுவீங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது. ஸோ அப்போ நீங்க கேட்டக்கூடிய முக்கியமான கேள்வி என்னன்னா, இந்தியா கூட்டணி ராகுல் இந்த பலம் எப்படி எந்த இடத்துல எந்த ப்ரூவ் ஆகுது அப்படின்னா இந்த தேர்தல் கட்சி அறிக்கையில் தான் ப்ரூவ் ஆகுது. அதாவது அவங்க சொல்றாங்க இல்லையா, நாங்கள் இதெல்லாம் செய்ய போறோம், சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த போறோம், நாங்கள் வந்து ரிசர்வேஷன் லிஃப்ட் பண்ண போறோம், 50% தாண்டி கொண்டு வர போறோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓபிசி மக்களை மையமா வச்சு ஒரு சமூக நீதி அஜெண்டா. இது பரப்பப்படும் போதே ராகுல் ஏற்கனவே கேதர் பண்ணி வச்சிருந்த அவருடைய யாத்திரையினுடைய பலம் எல்லாம் சேர்ந்து ஒரு ஹைப்புக்கு போகுது. இதை மெஷர் பண்ணி அப்பவே யோகேந்திர யாதவ் வந்து இல்ல நார்த் இந்தியாவில் ஒரு அண்டர் கரண்ட் இருக்கு அப்படின்னு அவங்க ரொம்ப தெளிவா எழுதினாங்க. சவுத் இந்தியாவில் 4 ஸ்டேட்ல ஜெயிக்கலாம், நார்த்தில் அவங்களுக்கு வாய்ப்பே இல்லை, ஹிந்தி ஹாட்லேண்ட்ல, உத்தரப்பிரதேசில் வாஸ் அவுட், அவங்கெல்லாம் பீகார்ல வர முடியாது, அவங்க வந்து மத்திய பிரதேசில் ஏற்கனவே இல்லை, 20 வருஷம் பிஜேபி தான், அதனால எதிர்பார்க்க வேண்டியதில்லை, ராஜஸ்தான்ல எட்டி கூட பார்க்க முடியாது, பஞ்சாப்ல 10 ஜெயிச்சாலும் அதிசயம் தான். ஆமா, பஞ்சாப்ல ஆத்மி வாய்ப்பு இருக்கு, பிஜேபி ஏதாவது பண்ணுவாங்க, அங்கெல்லாம் இவங்க எப்படி வர முடியும், டெல்லி ஒன்றும் இல்லை, எல்லாம் இதெல்லாம் பேசப்பட்டுச்சு. வடகிழக்கு மாநிலம் முழுக்க மோடி அலை மாறிடுச்சு. அங்க தனி ஒரு அமித்ஷா இருக்காரு, அதான் அசாம் சீஃப் மினிஸ்டர், அவர் தான் அங்க வடகிழக்கினுடைய அசாம், அவர் தான் வடகிழக்கினுடைய ஒரு அமித்ஷா. அதனால ஒன்றும் கிடையாது. காங்கிரஸ் அப்படிங்கிற கட்சி மூடப்பட்டுருச்சு, அதாவது அதனுடைய லாஸ்ட் டேஸை எண்ணிட்டு இருக்கு அப்படின்னாங்க. ஆனால் ரிசல்ட் அப்படியே புரட்டி போட்டிருக்கு. நீங்க எதெல்லாம் முடியாதுன்னு சொன்னாங்களோ அவங்க மகாராஷ்டிரால காலி ஆகுனாங்க, மொத்தமாக முடிஞ்சிருந்தாங்க, அவங்க உத்தரப்பிரதேசில் மொத்தமாக முடியினாங்க, அப்படிலாம் இல்லை. ரிசல்ட் அப்படியே மாறி இருக்கு. பஞ்சாப்ல காலி ஆகும்னு சொன்னாங்க, அப்படி கிடையாது. எல்லாமே ரிசல்ட்ல ஒரு பெரிய டிஃபரன்ஸ் மாறி இருக்கு. அப்போ பிஜேபி எதிர்பார்க்காத இடங்கள், காங்கிரஸ் அழிஞ்சு போச்சுன்னு நடத்த இடத்துல எல்லாத்துலயும் காங்கிரஸ் வந்திருக்கு. இது எல்லாத்துக்குமே காரணம் அடிப்படையில ஓபிசி அரசியல் ஒரு பக்கம் நல்லா எடுபட்டு இருக்கு. எல்லாரும் சொல்லுவாங்க ஆர்எஸ்எஸ் பிஜேபி கைவிட்டுருச்சு அப்படின்னு, அது ஒரு பக்கம் நடந்துச்சு, நடக்காமலாம் இல்லை. ஆர்எஸ்எஸ் கைவிட்டா மட்டும் ராகுல் ஜெயிச்சிட முடியுமா அப்படின்னா, ராகுலுக்கு ஒரு பலம் இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். ராகுலுக்கு பலம் இருந்துச்சு, அவருடைய பெரிய பலமே அவங்க ப்ரிப்பேர் பண்ண அந்த தேர்தல் அஜெண்டா தான்.
நாங்கள் என்னென்ன செய்ய போகிறோன்னு ஒரு காமனாக மினிமம் ஒரு சில விஷயத்தை ஒர்க் அவுட் பண்ணாங்க. குறிப்பாக அதை செஞ்சது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான காங்கிரஸ் கட்சிக்கு சார்ந்தவன்னு சொல்கிறாங்க. அது முழுக்க முழுக்க தமிழ்நாட்டினுடைய சமூக நீதி கொள்கையாக தான் பிரதிபலிச்சதுன்னு எல்லாருமே பேசினாங்க. அது உண்மையும் கூட. ஸோ அப்போது அவங்களுடைய பலம், இந்த தேர்தல் பலம் அப்படிங்கிறது அவங்க என்னைக்கு வந்து முதல்லயே கிரவுண்ட் ஒர்க் பண்ணிட்டாங்க, அதில் மாற்றுக்கிறது இல்லை. பட் இமீடியட் ஃபோர்ஸ் அடித்தது வந்து அவங்களுடைய இந்தியா அலையன்ஸினுடைய காங்கிரஸினுடைய கட்சி அறிக்கை, அதாவது இந்த தேர்தல் அறிக்கை வெளியிட்டும் போது அவங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய கிரேஸ். அது வந்து அண்டர் கிரவுண்ட்ல இருந்த அது என்னென்ன அதிருப்தி இருந்துச்சு இல்லையா, பிஜேபி மேலே அந்த அதிருப்தி எல்லாமே அக்ரிகேட் ஆயிடுச்சு. ரெண்டாவது, வேலை வாய்ப்பு இல்லை நார்த் இந்தியா முழுக்க, எல்லாம் சவுத்தை நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க. இவர் நான் ராமர் கோயில் கட்டுறேன் அப்படின்னாரு, அது ஒர்க் அவுட் ஆகலை. அதே தொகுதியில் அவங்க ஒன்றுமே இல்லாமல் வாஷ் அவுட் ஆனாங்க. ஸோ அப்போது இவங்க போட்ட மதவாத பிரச்சாரம் எடுபடாமல் போய் வேலை வாய்ப்பு, பணவீக்கம், அதே மாதிரி பொருளாதாரத்தில் ஏற்பட்ட சிக்கல்கள், அதாவது அரிசி பருப்புலேருந்து பெட்ரோல் கேஸ் வரைக்கும் எல்லாம் விலையேறினது, இது எல்லாமே மக்களுக்கு ஒரு பெரிய அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கு. அது நேரடியாக தேர்தலில் இன்னும் பலமாக வெளிப்பட்டிருக்கணும். ஆனால் 230 தான் வெளிப்பட்டிருக்கு. அப்படிங்கிறதுக்கு காரணம் இவிஎம்ல நடந்த சில குளறுபடிகள் தான் அப்படின்னு நான் நம்புறேன். 100%. ரைட். இப்போ நான் இந்த ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் நம்புறது என்னன்னா, மக்கள் வந்து கான்ஸ்டியூஷனை வந்து ரொம்ப கைவிடல, எவ்வளவு இறுக்கி பிடிக்க பார்த்துருக்காங்கன்றதா இது வெளிப்படுதுன்னு நான் ரொம்ப நம்புறேன் அந்த ரிசல்ட்ல இருந்து. இன்னொரு பக்கம் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு பக்கம் அம்பேத்கரையும் ஒரு பக்கம் கான்ஸ்டியூஷனையும் எடுத்து பேசுறாரு. இந்த இடத்துக்கு அவர் எப்படி வந்தாரு நினைக்கிறீங்க? மக்கள் மத்தியில உண்டாகிற ஒரு இது வேற, ஒரு தலைவர் மக்கள்கிட்ட எடுத்துட்டு போறது வேற, இந்த ரெண்டு புள்ளியும் ஒரு இடத்துல இணையுது. அதை எப்படி பாக்குறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் மாநிலங்களுடைய அதிகாரங்கள், மாநிலங்களுடைய ஒட்டுமொத்த சுயமரியாதை எல்லாமே உடைக்கப்பட்டுச்சு இந்த காலகட்டத்தில். அப்ப மாநில அரசுகள் இந்தியாவினுடைய அடிப்படை கான்ஸ்டியூஷன்ல இருக்கக்கூடிய ஃபெடரலிசம் காலி ஆகுதுன்னு தொடர்ச்சியா பேசினாங்க. அது ஒரு முக்கியமான விஷயம். நம்ம அப்பட்டமா தெரிஞ்சது காஷ்மீரை காலி பண்ணாங்க. காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்தை ரத்து பண்ணி உடைச்சு ஒன்றும் இல்லாமல் பண்ணாங்க. ஸோ அப்போ அவங்க பாட்டுக்கு கொண்டு வந்து சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டை கொண்டு வந்தாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனுடைய பேசிக்கு நேர் எதிரானது. இப்போ இது எங்க பிரதிபலிக்குது அப்படின்னா, மக்கள்கிட்ட கிரவுண்ட் லெவலில் பிரதிபலிக்குது, மாநில கட்சிகள்கிட்ட பிரதிபலிக்குது. மாநில கட்சிகள் வந்து இப்போ ஆந்திரா எனக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடு அப்படின்னு கேட்குறாங்க. பிஜேபி ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் காலி பண்ணக்கூடிய கட்சி. இப்போ ஏற்கனவே தமிழ்நாடு நிதி கொடுக்கல அப்படின்னு நிதியமைச்சர் வந்து பிடிஆர் பழனிவேல்ராஜன் அப்போ வச்சு செஞ்சுக்கிட்டு இருந்தார். டெய்லியும் அவர் எந்த மேடையில் போய் என்ன பேச போறாருன்னு நிர்மலா சீதாராமன் தினம் பயந்தாங்க. நீங்க என்னுடைய உரிமை காசு, நான் கொடுக்குற வரி காசு, நீ ஏன் தரமாட்டேங்கிறேன்னு கேட்டாங்க. ஸோ இப்போ நீங்க ஒரு ஜிஎஸ்டி செட்டப் கொண்டு வந்தீங்க, அது வந்து கான்ஸ்டியூஷனுடைய ஃபெடரல் பேசிக்ஸை காலி பண்ணுது, எங்களுக்கு நாங்கள் வந்து ஃபெடரல் அட்டானமி ஃபினான்ஷியல் இல்லை அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சாங்க. இப்போ இது மாதிரி கான்ஸ்டியூஷனை பேசிக்கா இவங்க காலி பண்றது மாநிலங்களில் பெருசா எதிரொலிச்சுன்னு நான் ஃபீல் பண்றேன். அதே சமயத்தில் மத்தியில் இவங்க கொண்டு வந்த காஷ்மீரினுடைய அதிகாரத்தை ரத்து பண்ணதா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், இப்படி ஒன்னொன்னா அவங்க கொண்டு வந்த முயற்சி எல்லாமே கான்ஸ்டியூஷன் பேசிக்ஸை காலி பண்ணுது. உத்தரப்பிரதேசல ஓபிசியான ரிசர்வேஷனே பறிச்சிருவாங்கன்ற ஒரு பயம் மக்கள்கிட்ட உண்டு. ஆமா இருந்துச்சு. ஸோ இருந்துச்சு. ரெண்டாவது இடபிள்யூஎஸ் ரொம்ப கேஷுவலா கொண்டு வந்துட்டாங்கல்ல அவங்க எதை பத்தி யோசிக்காம இடபிள்யூஎஸ் கொண்டு வந்தாங்க. அப்போ இது எல்லாமே ஒரு மோசமான ஒரு இம்பாக்டை மக்கள்கிட்ட ஏற்படுத்துது. ஸோ இந்த இம்பாக்ட்ல இருந்து தான் மக்கள் வந்து ஒரு முடிவுக்கு வர்றாங்க, இல்லை இது வந்து நமக்கு விட்டோம்னா இவங்க அரசியலமைப்பு சட்டத்தையே காலி பண்ணிடுவாங்க அப்படின்னு. அப்போ இது கண்டிப்பா ராகுல்கிட்ட எதிரொலிச்சு தான் ஆகணும். ஏன்னா ஒரு தலைவர் வந்து தன்னிச்சையான ஒரு சிந்தனையை சிந்திச்சு எடுக்க முடியாது. மக்கள் என்ன சிந்திக்கிறாங்களோ அதனோட அக்ரிகேட்டை தான் எடுத்து அவங்க செயல்படுத்துவாங்க. அதுதான் வந்து காலங்காலமாக நடந்துட்டு இருக்கக்கூடிய பாப்புலிஸ்ட் பாலிடிக்ஸ்ல. இவர் வந்து இந்தியா முழுக்க நடைப்பயணம் மேற்கொள்றாரு. அப்போ மக்களை சந்திக்கிறாரு, மக்கள் சில விஷயங்கள் சொல்றாங்க, மக்களை சந்திக்கக்கூடிய தலைவர் அவர்கிட்ட பேசுறாங்க. அவர் ரொம்ப ஜனநாயகமா இருக்காரு, எல்லாத்தையும் உரையாட ரெடியா இருக்காரு. பழைய காலத்துல வந்து நேரு காந்தி அந்த ஒரு அப்ரோச் இருந்துச்சு பார்த்தீங்களா, நான் எல்லாத்திட்டையும் பேச ரெடியா இருக்கேன். இப்போ வந்து கூட்டணியில் அணைச்சு போறாரு. சரி சார், நீங்க எடுத்துங்க, நீங்க எவ்வளோ சீட்டு கொடுங்க. இப்போ கிரவுண்ட் ரியாலிட்டி நான் புரிஞ்சுக்கிறேன், ஆமா பலவீனமாக தான் இருக்கு, ஆர்எஸ்எஸ் இப்படி தான் ஒர்க் பண்றாங்க, எல்லாத்தையும் அவர் வெளிப்படையாக அப்ரோச் பண்றாரு. ஸோ அப்போ இன்னொரு விஷயத்தை அவர் ரொம்ப முன்வைக்கிறார். இவங்க திருப்பி ஜெயிச்சாங்க அப்படின்னா ஒன் இண்டியா ஒன் எலெக்ஷன் கொண்டு வருவாங்க. இவங்க திருப்பி ஜெயிச்சாங்க அப்படின்னா டீலிமிட்டேஷன் கொண்டு வருவாங்க. அப்படி கொண்டு வந்தாங்கன்னா எம்பி பதவி அதிகப்படுத்தினாங்கன்னா தென்னிந்தியா முழுக்க பாதிக்க ஏற்படும். ஸோ அப்போ இவங்க கான்ஸ்டியூஷன்ல பெரிய சேஞ்சஸை பண்ண போறாங்க, யூசிசியை கொண்டு வருவாங்க. இது எல்லாத்தையும் தான் அவர் மக்கள்கிட்ட கான்ஸ்டியூஷன் எடுத்து காமிச்சிட்டே போனார். இப்போ கான்ஸ்டியூஷனை பாதுகாக்கணும். மக்கள்கிட்ட அந்த அதிருப்தி இருக்கு. மக்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்தை அவர் எடுத்து கையில காமிச்சிருந்தா ரெஸ்பான்ஸே வந்திருக்காது. இன்னைக்கு பதவி இருக்கும்போது மோடி வந்து கான்ஸ்டியூஷன் எடுத்து தலையில வச்சு கும்பிடுறாரு. அன்னைக்கான செங்கோலை தானே காமிச்சாரு பாராளுமன்றத்தில். ஸோ அப்போ மக்களுடைய பேசிக் கிரவுண்ட் ஒர்க்கு, மக்கள் இருக்கக்கூடிய அது சோசியல் மீடியாக்களாக இருக்கட்டும், மீடியாக்களாக இருக்கட்டும், இங்கே இருக்கக்கூடிய கிரவுண்ட் ஒர்க் பண்ணக்கூடிய மக்களை ஒரு அறிவுஜீவிகளாக இருக்கட்டும், இவங்களுடைய குரல் மக்கள் வெகுஜனத்தில் பிரதிபலிக்குது. அது அரசியலுக்குள்ள வருது, அரசியல் தலைவர்களுடைய நிலைப்பாடு மாறுது. இது இப்படி ஒரு பேட்டர்னா நடந்திருக்கு. ஸோ அது நம்ம எக்ஸாக்ட் ஃபேக்டர்ஸை வச்சு நம்ம ஃபைன் பண்ண முடியாது. நிறைய ஃபேக்டர்ஸ்னுடைய மல்டிபிள் ஃபேக்டர்ஸ்னுடைய ஒரு அக்ரிகேட் தான் ராகுல் காந்தி. ரைட். இந்த சொல்முத்து நிறைய விஷயங்களை பண்ணிட்டீங்க சார். நன்றி.